வருங்களா டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான டாபிக். அந்த ரெண்டு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி மேல் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மேல் கேமெட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபீமேல் கேமெட் நம்ம மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிருப்போம். ஜெனிசிஸ் அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து நம்ம ஃபார்மேஷன் டிட்டர்மின் பண்ணுது. எப்படி மைக்ரோஸ்போரான மேல் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி மெகாஸ்போரான ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் செஷன் லைக் பண்ணலாம், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இது ஜெனசிஸ் ஃபார்மேஷன் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ ஜெனசிஸ் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கான்செப்ட்டில் நடக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மெயிலில் நடக்க போது, ஒரு ஃபீமேலில் வந்து பைசிபிளியும் பார்ப்போம், மேலே நடக்கும் ஃபீமேலில் இருக்கும், ஒரு ஃப்ளவர்ஸில் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் நம்ம பார்க்க முடியும். அந்த மெயில் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டேமன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஸ்டேமன் நமக்கு என்ன கன்சிடர் இருக்க போகுதுன்னா ஒரு ஆந்தர் கன்சிடர் இருக்க போது, இன்னொரு ஃபிலமெண்ட் வந்து கன்சிடர் இருக்க போகுது. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே நம்ம ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்பல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்ன கன்சிடர் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. இதெல்லாமே தான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனாக இருந்துட்டு. So first நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு anatomy of male reproductive organல எப்படி வந்து இந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸோட ஆந்த்ரை நீங்க செக்ரெட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்டர் லேயர் தான் கிடைக்க போகுது. ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து எபிடெர்மஸாக இருக்க போகுது. அந்த எபிடெர்மஸுக்குள்ள இருக்கிறது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோதீக்கமாக இருக்க போகுது. ஸோ இந்த ரெண்டு தான் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக வந்து ஆட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு இன்னர் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பிரச்சனை ஆகக்கூடிய லேயர் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், மிடில் லேயர் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனோட சேர்த்து டெய்சன்ஸ் அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். எது இந்த மிடில் லேயர் அப்படின்னு. அதுதான் இன்னர் மோஸ்ட் லேயர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டப்பிடம் அப்படி நம்ம சொல்றோம். ஸோ டப்பிடம் என்ன கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரிஷ்மெண்ட் டு த போலன் கிரெயின்ஸ் வந்து நரிஷ்மெண்ட்டாக பேஸ் பண்ணி இந்த டப்பிடம் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, இப்போ எப்படி நம்ம இந்த மைக்ரோஸ்போர் போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுதுன்றதை பார்த்துலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போர் பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலன் மதர் செல்ஸ் PMC அப்படின்னு ஒரு போலன் மதர் செல்ஸ் இருக்கும். அந்த போலன் மதர் செல் வந்து ஒரு டிப்ளாய்டு கண்டிஷன் இருக்க போது. இந்த போலன் மதர் செல்ஸ்லேருந்து என்ன அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மியாட்டிக் டிவிஷனான ரிடக்ஷன் டிவிஷன் வந்து அக்கர் ஆக போகுது. ஒன்ஸ் மியாட்டிக் டிவிஷன் ரிடக்ஷன் டிவிஷன் அக்கர் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மைக்ரோஸ்போர்ஸ் வந்து நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது. இங்க ஒரு டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கிற போலன் மதர் செல்ஸ் வந்துட்டு மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோன் ஆகி 4 ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு ஸ்போர்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. அது 4மே ஹாப்ளாய்டு கண்டிஷன் இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 மைக்ரோஸ்போருமே நமக்கு இண்டிவிஜுவல் போலன் கிரெயின்ஸா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகுது. இண்டிவிஜுவல் போலன் கிரெயின்ஸா இந்த 4 மைக்ரோஸ்போருமே நமக்கு டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்ல நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த போலன் கிரெயின்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எட்சைன் கண்டிஷன் இருக்க போது. அந்த எட்சைன் கண்டிஷன் எதனால மேடப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோபுலின் அப்படின்ற ஒரு என்சைமால மேடப். அந்த ஸ்போரோபுலின் வந்துட்டு எந்த ஒரு ஆசிடுக்கும் சரி, எந்த ஒரு ஹீட்டுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு என்சைம்ஸ்க்கும் ரெசிஸ்டண்டா இருக்கும். ஸோ அதை உடச்சிட்டு வர முடியாது. அதனால தான் இந்த ஸ்போரோபுலின் அப்படின்ற என்சைம்ஸ் வந்து நமக்கு டிஸ்கண்டினியூஸா இருக்க போகுது. எதனால டிஸ்கண்டினியூஸா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கண்டினியூஸ் ஸ்போரோபுலின் பிரசன்ட் ஆகாத ஏரியாவில் போலன் டியூபோட டெவலப்மெண்ட்டுக்காக எதுக்காக போலன் டியூபோட டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது அப்புறம் இன்னர் மோஸ்ட் லேயர் என்னவா இருக்க போகுதுன்னா இன்டெனா இருக்க போகுது. இந்த இன்டென் எதனால மேடப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லோஸ் அண்ட் பெக்டின் கான்செப்ட் தான் இந்த இன்டைன் வந்து மேடப்பா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் 2 டைப் ஆஃப் செல்ஸ் பார்ப்போம். இந்த 2 டைப் ஆஃப் செல்ஸ்ல வந்துட்டு இருக்கிறதுலே மேஜஸ்ட் ஆஃப் த லார்ஜஸ்ட் போர்ஷன்ஸ் அக்கர் பண்ணிட்டு இருக்க செல் எதுவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா நமக்கு வெஜிடேட்டிவ் செல்ஸா இருக்க போது. அந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் தான் நியூக்ளியஸ், அபண்டன்ட் ஃபுட் வேக்யூல்ஸ் எல்லாமே பிரச்சனை இருக்க போது. இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல வந்துட்டு ஃப்ளோட்டிங்கா இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல எப்படி ஒரு ஃப்ளோட்டிங்கா இருக்கக்கூடியது அந்த ஜெனரேட்டிவ் செல்ஸா இருக்க போது. இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்க போது. பேசிக்கா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ளோட்டிங் கான்செப்ட்ல தான் வந்து ஜெனரேட்டிவ் செல்ஸ் இருக்க போது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 செல் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 2 செல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் 60% ஆஃப் என்ஜியோஸ்பர்ம்ல வந்து இந்த 2 செல் கண்டிஷன் இருந்துட்டு இருக்கு. மிச்ச இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 செல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். 3 செல் கண்டிஷன் ஒண்ணுமே கிடையாது. இங்க ஜெனரேட்டிவ் செல்ஸ்க்கு பதிலா 2 மேல் கேமெட்ஸ் பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடேட்டிவ் செல்ஸ் 2 மேல் கேமெட்ஸ் பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா 3 செல் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் தான் ஒரு போலன் கிரெயின்ஸோட அவுட்லைனா இருந்துட்டு இருக்கு. இது ஒன்ஸ் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆந்தர்ல இருந்து டெய்சென்ட் ஆகி வெளிய வந்து உட்கார போகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்ப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்படி நம்ம மெகாஸ்போரோஜெனிசிஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்ற பார்ப்போம். எப்படி நம்ம மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் பேசிக்கா ஸ்டார்டிங்ல ஃபார்ம் ஆயிருச்சோ அதே கான்செப்ஷன்ல தான் நம்ம இந்த மெகாஸ்போரோஜெனிசிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதான் நம்ம ஓவரி நம்ம கீழ ஸ்டைல் ஸ்டிக்மா ஓவரி பார்த்துருப்போம். அந்த ஓவரி கீழே நடக்கூடியதான் அந்த ஒபியூல் பேஸ்மெண்ட் நடக்கூடியதான் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு மெகாஸ்போரோஜெனிசிஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு எப்படி நம்ம வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் அதாவது போலன் மதர் செல்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இங்க வந்துட்டு மெகாஸ்போர் மதர் செல்ஸ் டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கு. இங்கேயும் மியாசிஸ் அண்டர்கோ நடந்து நமக்கு 4 மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது.
எப்படி அங்கே 4 மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சோ இங்கேயும் அதே மாதிரி தான் 4 மெகாஸ்போர் டெட்ராய்டு வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மைக்ரோஸ்போருமே ஒரு இண்டிவிஜுவல் போலார் கிரெயின்ஸ் நமக்கு டெவலப் ஆகும். பட் இங்கே அப்படி இண்டிவிஜுவல் போலார் கிரெயின்ஸ் டெவலப் ஆகாது. என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 வந்து டீஜெனரேட் ஆயிடும். 3 மெகாஸ்போர் வந்து டீஜெனரேட் ஆயிடுது. ஒன்று மட்டும் தான் நமக்கு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போராக இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் ஹாப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்கு. 3 டீஜெனரேட் ஆகிட்டு ஒன்று மட்டும் தான் இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போராக வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒன்று என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூக்ளியர் டிவிஷன்ஸ் மட்டுமே அக்கர் ஆகப்படுது. மைட்டோசிஸ் கான்செப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி நியூக்ளியர் டிவிஷன் மட்டும் அக்கர் ஆகும். அதாவது சைட்டோகைனசிஸ் அக்கர் ஆகாது. நியூக்ளியஸ் மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு டிவைட் ஆயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் மைட்டோடிக் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸா இருக்கிறது 2 நியூக்ளியஸா வந்து ஃபார்ம் ஆகுது. செகண்ட் மைட்டோடிக் டிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நியூக்ளியஸா இருக்கிறது 4 நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் தேர்ட் மைட்டோடிக் டிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நியூக்ளியஸா இருக்கிறது 8 நியூக்ளியஸா ஃபார்ம் ஆகுது. இப்படி 8 நியூக்ளியேட்டட் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இது ஒரு ரீஜன்ல போய் அரேஞ்ச்மெண்ட் ஆகும். அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர் தான் இங்க பார்த்துட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் 3 வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபோடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் சென்ட்ரல் ஒரு சென்ட்ரல் செல் பிரசன்ட் இருக்கும். அந்த சென்ட்ரல் செல்ஸ்ல தான் நமக்கு 2 போலார் நியூக்ளியர் பிரசன்ஸ் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 சினஞ்சஸ் வந்து பிரசன்ட் இருக்கும். அந்த சினஞ்சஸ்க்கு மேல வந்து நம்ம ஃபில்லிஃபார்ம் அப்பரேட்டஸ் பிரசன்ட் இருக்கும். இந்த சினஞ்சஸ்க்கு நடுவுல வந்து எக் பிரசன்ட் இருக்கும். சோ இந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து இது அரேஞ்ச்மெண்ட் ஆக போகுது ஓவியூல். இத தான் நம்ம என்ன சொல்றோம் எம்பிரியோ சாக் சொல்லிருக்கோம். அந்த எம்பிரியோ சாக் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நியூக்ளியஸ் 7 செல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். 8 நியூக்ளியஸ் பிரசன்ட் இருக்கு. ஆனா 7 செல் தான் பிரசன்ட் இருக்கனால இத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நியூக்ளியஸ் அண்ட் 7 செல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிருப்போம். இந்த ஃபில்லிஃபார்ம் அப்பரேட்டஸோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா கைட் பண்றது. எதை கைட் பண்றது? வரக்கூடிய போலன் டியூபை வந்துட்டு ஒன்ஸ் இந்த சினஞ்சஸ்க்கு கைட் பண்ணுது. நல்லா புரிஞ்சுங்க. சினஞ்சஸ்க்கு கைட் பண்ற வேலையை தான் இந்த ஃபில்லிஃபார்ம் அப்பரேட்டஸ் வந்து பார்த்துட்டு இருக்க போகுது. ஸோ மேஜரா வந்து மெகாஸ்போரோஜென்ஸ் அண்ட் மைக்ரோஸ்போரோஜென்ஸ் டிஃபரன்சியேஷன் என்னன்னு பார்த்துலாம். இதோட ஸ்டார்டிங் லொகேஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் லொகேஷன் ஆன்தரா இருக்க போகுது. இதோட ஸ்டார்டிங் லொகேஷன் வந்து ஓவரியா இருக்க போகுது. மதர் செல்ஸ் போலன் மதர் செல்ஸா இருக்கு. இங்க மெகாஸ்போர் மதர் செல்ஸா இருந்துட்டு இருக்க போது. இது மியாட்டிக் ப்ராடக்ட்ல வந்துட்டு 4 வயபிள் மைக்ரோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கேயும் 4 ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதுல 3 வந்து டீஜெனரேட் ஆயிட்டு ஒன்று மட்டும் தான் ஃபங்க்ஷனல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது மைட்டோடிக் டிவிஷன் வந்து ஒரு டிவிஷன் தான் நடந்துருக்கு. பட் இங்க 3 ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் நியூக்ளியர் மட்டும் நடக்கக்கூடிய 3 ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் நடக்கிறதுனால நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம் 3 ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் நடந்துட்டு இருக்க போது. அண்ட் ஃபைனல் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 or 3 செல்ட் போலன் கிரேஷன் கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 செல்ட் அண்ட் 8 நியூக்ளியர் எம்பிரியோ சாக் வந்து கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த கான்செப்ட்ல அப்புறமா நம்ம நடக்கக்கூடியது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்க போகுது. அந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன்ல நமக்கு 2 மேல் கேமெட்ஸ் வந்து வரும் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன்ல போலன் டியூப்ல கன்சிடர் ஆயிக்கிறது வந்து 2 மேல் கேமெட்ஸ் வந்துற போகுது. அந்த 2 மேல் கேமெட்ஸ் வந்துட்டு ஒன்னு வந்து எக்கோடையும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு இந்த 2 போலார் நியூக்ளியோட போய் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது நமக்கு பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் பென் வந்து ஃபார்மேஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். சோ இந்த கான்செப்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோட ஃபியூஸ் ஆகிறது நம்ம சிங்காமி அப்படின்னும் இந்த போலார் நியூக்ளியஸ்ல ஃபார்ம் ஆகிறது நம்ம ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்லிருக்கோம். ஏன்னா ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம்னா ஏஞ்சியோஸ்பர்ம்ல எண்டோஸ்பர்ம் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளாய்டு கண்டிஷன் இருக்க போது 3n அப்படின்ற கண்டிஷன் வந்து இருக்க போது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே தான் டபுள் ஃபெர்டிலைசேஷன் பேஸ் பண்ணி நடந்திருக்க போது. ஸோ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்ற கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் 2 கான்செப்ட். அதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். மோர் தென் 50% ஆஃப் செக்சுவல் ரிப்ரஷன் ஃப்ளவரிங் பண்ணது நம்ம கிளியர் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் விஷயம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வேதாந்த் நித்தம்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாம ஜஸ்ட் எனக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. மறுபடியும் சந்திப்போம். Bye.